சரி சாப்பிடுறியா? வளர்ச்சி விவசாயம் பத்தி யோசிச்சு பார்க்கறியா? ஏன் சத்தா சாப்பிட்டோம் இல்ல? சரி, அவங்கள பத்தி தான் இப்போ வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. யாருன்னா நம்ம பேசுறாங்க, என்கரேஜ் பண்ணுங்க. டைம் வேகம் என் இனிய 13வது ஆண்டு விழாவும் 76வது குடியரசு தின நாளின் வாழ்த்துக்கள். விவசாயிகளின் போற்றும்படி குடியரசு தின நாள் சிறப்பு உரையாடல். குடியரசான நம் இந்தியாவின் நிலைமையை பற்றி போற்றுவோம், பார்ப்போம். ஜாதி, மதம், இனம், மொழி வேறுபாடு இல்லாத இந்தியராகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து 76வது குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கு பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் ஏழைகளாகவும் வாழ்ந்து கொண்டு விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். 146 கோடி மக்கள் கொண்ட இந்த இந்திய திருநாட்டின் 83 கோடி மக்களின் சராசரி வருமானம் நாள் ஒன்றுக்கு 450 ரூபாய். அதிலும் 24 கோடி மக்களின் சராசரி வருமானம் நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் மட்டுமே. இந்த நிலைமை மாற வேண்டும். இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் தான் வாழ்கிறது என்றார் அண்ணல் காந்தி. அந்த கிராமங்களை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்ல நாம் தவறிவிட்டோம். 60% மேல் விவசாயம் நிலங்களை கொண்ட ஒரு நாடு உணவுக்காக மேல்நாட்டை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. என்ன அவலம் இது! எல்லையை காக்கும் போர் வீரரை போல நெல்லை கொடுக்கும் விவசாயியும் நாட்டை காக்கும் மகத்தானவன். இன்று இந்த நாட்டின் விவசாயிகளின் நிலை என்ன? நம் நாட்டின் ஒவ்வொரு 30 நிமிடத்திற்கும் ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொள்கிறார். கடந்த 10 ஆண்டுகள் தற்கொலை செய்த எண்ணிக்கை 2 லட்சம். சில நகரங்கள் வளர்ச்சி அடைந்து விட்டது. நாடே வளர்ச்சி அடைந்து விட்டது என்று மாறு கட்டிக்கொள்ளும் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளும் பித்தலாட்டம். மெல்ல மெல்ல தொலைந்து கொண்டிருக்கும் கிராமங்களையும் அழித்துக் கொண்டிருக்கும் விவசாயிகளையும் மீட்டெடுக்க வேண்டிய தலைமுறை நம்முடைய கடமை. இந்த அரசாங்கம் ஒவ்வொரு திட்டமும் ஏழைகளை ஏற்றத்தையும் விவசாயி மற்றும் அவர்களின் வாழும் கிராமங்களின் முன்னேற்றத்தையும் அடிப்படை கொண்டு செயல்படும். நாம் உண்ணும் உணவை மதித்து உண்ண வேண்டும். நாம் ஆரோக்கியத்தை காக்க வேண்டும். ஆகவே விவசாயிகளை மதிப்போம், மண் வளம் காப்போம்.